ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, குணா வந்து அவனோட அம்மாவான லீசாவை வந்து எல்லாரும் முன்னாடியே அவமானப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு லீசா வந்து குணாவை வந்து கம்பெனியை விட்டே தூக்க வச்சிடுறா. அதனால குணா வந்து புது கம்பெனியை ஆரம்பிக்க போகிறான். அதில் ஹீரோயின் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜிங்வெனும் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி அடம்பிடிக்கா. ஆனால் ஜிச்சனுக்கு வந்து ஜிங்வெனோட மனசே இல்லை. அதனால் வந்து குணாவையே கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நாம இப்போ பார்ப்போம். குணாட்ட ஜிச்சான் வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஜிங்வெனும் வந்து உன்னோட கம்பெனியில் தானே வந்து சேர போகிறான் அப்படின்ன உடனே, அப்படிலாம் கிடையாது, ஜிங்வென் வந்து டிராகன் மாதிரியும் டைகர் மாதிரியும், அவள்கிட்ட நீ வந்து அமைதியாக போனா அவளும் உன்கிட்ட சூப்பராக லாயலாக இருப்பா. ஆனால் அவளை மட்டும் நீ கோவப்படுத்திட்டே வச்சுக்க, உன்னைய சாவடிக்காமல் விட மாட்டா அப்படின்னு சொல்கிறான். எனக்கு கூட பயமாக இருக்குது, ஜிங்வெனுக்கு வந்து அவளுக்கு இப்போ கிடைக்கிற சேலரி என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, நான் தான் அவளுக்கு டபுள் மடங்காக கொடுக்கன்னு சொன்னனே அப்படின்னு சொல்லி ஜிச்சான் சொல்கிறான். அவளுக்கு வந்து பண தேவை ரொம்பலாம் கிடையாது, அவள் ரொம்ப பெரிய ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கா அப்படின்னு சொன்ன உடனே ஜிச்சான் சொல்கிறான், எப்போ எங்கள் கம்பெனிக்கு நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவை இருக்கு, நீ வந்து ஹீரோயினி ஜிங்வெனோட சேர்த்தி அனுப்பிவிடுப்பா, கண்டிப்பாக என்னோட ப்ராஜெக்ட்லாம் உன்னையே தான் நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு, உங்கள் அம்மாக்கும் உனக்கும் நடுவில் உள்ள ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு போச்சா? 2 பேரும் உட்காந்து பேசினா எல்லாமே சரியாயிரும், நான் வேணா அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன், ரொம்பவே உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் லீசாக்கு, கண்டிப்பாக அவளோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே உனக்கு தான் வரும், நீ வந்து கண்டிப்பாக அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு குணா சொல்கிறான், எனக்கு லீசாவும் தேவையில்லை, அவங்களோட காசும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறான். பரவாயில்லையப்பா, சரி சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயின் மூஞ்சில் ஃபுல்லாக வெள்ளரிக்காயா ஜிங்வென் தான் வச்சு விட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறான், நீ ஏன் வந்து ஸ்பாக்கு போகக்கூடாது, இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, ஹீரோ நாளைக்கு வராமல அதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் குணா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், ஜிஎம்எஃப்லேயே வந்து என்னை வேலை செய்ய சொல்லிட்டான் அப்படின்னா ஏன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதுக்கு, குணா கூட ஜிச்சான் வந்து 5 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்காராம், அதனால அங்கேயே வேலை செய்ய சொல்லிட்டாரு அப்படின்ன உடனே, ஆமாம் குணாக்கு இது ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லி 2 பேரும் கன்வின்ஸ் ஆயிடுறாளுங்க. ஆனால் குணா இன்னும் ஹீரோயினுக்கு சொல்லலை போல. ஜிங்வென் கேட்கா, என்னாச்சு ஜிச்சன் உன்னையும் தான் வர சொன்னா நீ வரலையா அப்படின்னு, என்கிட்ட குணா சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உனக்கு ஆசை இல்லையா ஹீரோவோட கம்பெனியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ தான் சாங்காயிலே ரொம்ப நாள் இருக்க மாட்டேனே, அவன் தான் சுவிட்சர்லாந்து போயிடுவானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வருத்தமாக சொல்கிறா. குணா ஏன் சொல்லலன்னு தெரியுமா, அவன் வந்து உன்னைய அவன் கம்பெனிலே வச்சுக்கணும்னு நினைக்க, அவன் பக்கத்துலேயே வச்சுட்டு உன்னைய பேசி பேசி கரெக்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோயின் கேட்க, நாளைக்கு ஹீரோ வரனே நான் என்ன செய்யணும் அப்படின்ன உடனே, அவனை எப்படியாவது உன் வழிக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஜிங்வென் ஐடியா கொடுக்கா. எனக்குலாம் தெரியாதுப்பா அப்படின்ன உடனே, சரி வா நான் உனக்கு சொல்லித்தரேன். சரி உன்ட்ட அது இருக்கா அப்படின்னு கேட்கா. என்னது, என்டெல்லாம் இல்லைன்னு சொல்றா. சரி வா, இதெல்லாம் நார்மல், எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்க போது, ஓடியா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறா. போய் செலக்ட் பண்றா, இது வேணுமா உனக்கு அது வேணுமா. ஹீரோயினுக்கு ஒரே எம்பரேசிங்கா இருக்கு, இது வேண்டாம் வாடின்னு கூப்பிடுறா. ஆனா ஜிங்வென் வர மாதிரி இல்ல. பில்லு போடுற இடத்துல இது யாரோடதுன்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயின் அமைதியா இருந்தேன்னு ஜிங்வென் சொல்லிடுறா, என்னோடதான் சொல்லி வாங்கிக்கிறா. ஹீரோயின் வந்து அவளோட பூனை மீயாட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்ம 2 பேரும் ஹீரோ நாளைக்கு பார்க்க வரேன், சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நைட் ஃபுல்லா ஹீரோயினுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அடுத்த நாள் வந்து மீயாட்ட சொல்றா, 2 பேரும் ரெடியா இருப்போம், ஹீரோ வர போறான், சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டே இருக்கா. ஹீரோவும் வந்துடுறான். ஹீரோ வந்ததுலேருந்து பூனையை தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கான். என்னாச்சு, ஹீரோயின் உன்னை நல்லா பாத்துக்கிறாளா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் உனக்கு என்ன சாப்பிட கொண்டு வரேன்னு கேட்டோன்னு, எனக்கு தண்ணி மட்டும் போதுன்னு ஹீரோயின் தண்ணி கொடுத்துட்றா. அப்புறம் ஹீரோவே சொல்கிறா, உன்னோட வீடு ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்கு, இதே வந்து எங்கள் பாட்டியும் இதேமாரி தான் வீடு வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அதேமாரியே நீயும் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பாட்டியை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். இந்த சைடு குணா வந்து ஹீரோயின்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினை வந்து எனக்காண்டி நீ வா அப்படின்னு சொல்லி சொன்னான் தெரியுமா ஒரு நாள், அது இன்னைக்கு தான், அதனால அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பாவம் ஹீரோவை பார்த்ததுனால குணாவெல்லாம் மறந்துட்டாங்க. ஹீரோக்காண்டி ஹீரோயின் வந்து சூப்லாம் செஞ்சு கொடுத்தவொடனே ஹீரோ கேட்கான், இந்த வீடு நீ வாங்கியிருக்கியா அப்படின்னவொடனே, இல்லை நான் வந்து ரெண்ட் தான் கொடுத்து இருக்கேன் அப்படின்ன உடனே, நீ ஏன் வந்து கீழ் வீட்டை செலக்ட் பண்ணியிருக்க மாடிக்கு போவாம அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோயின் யோசிச்சு பார்க்கா, முன்னாடி வந்து ஹீரோ சொல்லியிருப்பான் தெரியுமா, அவளோட ஆன்ட்டி வீட்டுக்கு போவேல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால ஹீரோக்காண்டி தான் அவன் வந்து வீட்டையே கீழ் ஃப்ளோராக ஆக்கி வாங்கி வச்சிருக்கா. ஆனால் ஹீரோட்ட வந்து இல்லை, எனக்கு இதுதான் வந்து வசதியாக இருக்குது, ரெண்டெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் வந்து ஹீரோட்ட வீடெலாம் எப்படி இருக்குது, சோஃபா எல்லாம் நான் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேனா அப்படின்ன உடனே, வீடெலாம் நல்லா தான் இருக்குது, சோஃபா வந்து கரெக்டாக டிவியை பார்த்து அமையணும், அதுக்கப்புறம் இந்த லைட் வந்து இந்த சைடு சோஃபா கிட்டே இருந்தால் நல்லா பிரைட்டாக இருக்கும் அப்படின்ன உடனே ஹீரோயின் அப்படியா சரி அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த லைட்டை வந்து மாற்ற சேர் போட்டு ஏற. ஆனால் அவளால் முடியல. ஹீரோவே ஹெல்ப் பண்ணுறான். ஹீரோ வந்து அந்த லைட்டை கழுத்து போகும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவை ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறா. உடனே ஹீரோ நீ என்ன தான் செய்கிற அப்படின்ன உடனே, எனக்கு பயமாக இருக்குப்பா, நீ கீழே விழக்கூடாதுல, அதான் நான் உன்னை டைட்டாக பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி ரூட்டை போட்டுட்டு இருக்கா. இந்த சைடு பாவம் குணா ஹீரோயின்காண்டி வெயிட் பண்ணி நிறைய காஃபியாக குடிச்சு தள்ளிட்டு இருக்கான்.
அவனே பாவம் என்னாச்சு ஹீரோயின் காணுமே அப்படின்னு சொல்லி ஜிங்வனுக்கு தான் ஃபோன் பண்ணுறா. குணா வந்து ஜிங்வன்கிட்ட கேட்க ஹீரோயின் என்னாச்சு எங்க அப்படின்ன உடனே நீங்கள் எதுக்குப்பா மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜிங்வனு கேட்ட உடனே இல்லை இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தா, காலையில் 9 மணிக்கெலாம் வரேன்னு சொல்லியிருந்தா, ஆனால் காணுமே அப்படின்ன உடனே ஜிங்வனுக்கு யோசனையா இருக்கா, ஐயோ அங்க ஹீரோ கூடலாம் இருக்காவா. உடனே வந்து குணாட்ட வேற மாத்தி சொல்றா, ஹீரோயினுக்கு அவளோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டு வந்திருக்கா, அவங்க 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நாள் பேசிட்டு இருப்பாங்களா இருக்கும், அதனாலதான் அவ வரமாட்டேங்கிறா அப்படின்ன உடனே நான் வேணா வீட்டில் போய் பார்க்கவா அப்படின்னு சொல்லி குணா கேட்கான். இல்லை வேணாம் அவள் ரொம்ப பிஸியாக இருப்பா, நீ வந்து போய் அவள் பிஸியை வந்து நீ கெடுத்துறாத, வேற ஏதாவது வேலையை பார்ப்பா, நான் வேற பிஸியாக இருக்கேன் வச்சிருட்டா அப்படின்னு சொல்லி வச்சிடுறா. எப்படியோ குணாட்டது நான் தப்பிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ லைட்டெல்லாம் அழகாக சேஞ்ச் பண்ணிட்டான். ஹீரோயின் கேட்க நான் அவனுக்கு லஞ்செலாம் வாங்கி தரவா, நீ வந்து இங்கே சாப்பிட அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் வந்து மியாவை பார்க்க வந்து டைம்லாம் முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புற டைம் வந்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மியாட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் கிளம்பிட்டான ஹீரோயின் விடுவாளா, நீ வந்து இஷ்டத்துக்கு வரலாம் போகலான்னு நினச்சிக்கிட்டியோ. ஹீரோ வந்து இல்லை அப்படின்னு சொல்ல வர, ஆனால் ஹீரோயின் சொல்ல நீ எதுவுமே என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் உனக்கு ஆர்டர் போடுறேன், நீ வந்து எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண ரெடியாக இருக்கா. ஹீரோ வந்து இல்லை சாரி என்னால் முடியாது அப்படின்னு, நான் வந்து உன்கிட்ட சாரியை எதிர்பார்க்கல, எனக்கு கிஸ் தான் வேணும் அப்படின்ன உடனே ஹீரோ வேற வழி இல்லாமல் நெத்தியில் கிஸ் பண்ணுறான். நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு ஹீரோ சொல்கிறான், நீ வந்து இதுலேருந்து வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படின்னு. ஹீரோயின் இல்லை நான் வெளியில் வர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ வெளியில் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். சரி விடு, நீ வந்து கிளம்ப போகிற அப்படி தானே சுவிட்சர்லாந்துக்கு, நீ என்ன நினைக்க தானப்பா செய்வ, நீ கிளம்ப தானே போகிற. ஹீரோட்ட கேட்கா, நீ எதனால தேவையில்லாமல் இங்கே திரும்பியும் வந்த அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஹீரோ சொல்கிறான், நீ தானே இமெயில் மேலே இமெயில் அனுப்பிட்டே இருந்தா வான்னு சொல்லி அதனால தான் வந்தேன் அப்படின்ன உடனே நான் வந்து உன்னை கூப்பிட்டது உண்மைதான், ஆனால் வந்து நீ வந்து உன்னோட ஆத்மா இல்லாம நீ மட்டும் வந்திருக்க, என்ன லவ் பண்ண அந்த சோல் காணமே எங்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ ரொம்பவே அமைதியா இருந்தவொடனே ஹீரோயின் சொல்றா, சரி எனக்கு வந்து கிஸ் பண்ணணும்னு. ஹீரோ அமைதியா இருந்தவொடனே அவளே வந்து ஹீரோ வலுக்கட்டாயப்படுத்தி கிஸ் பண்றா. ஹீரோ தள்ளுன்னு சொல்லி எவ்வளவு தள்ளினாலும் விட மாட்டேன்னு சொல்றா. ஹீரோவே கேட்டுறா, நீ வந்து என்னை கிஸ் பண்ற இல்ல கொல்றியா அப்படின்ன உடனே ரெண்டும் தான் அப்படின்னு சொல்லி விட மாட்டேங்கா. ஹீரோ வந்து அவன் காலை தொட்டு காமிக்கான், பாரு எதுவுமே ரீல் இல்லை, எல்லாமே ஃபேக்கு தான், இன்னுமா நீ வந்து என் மேல இவ்வளோ லவ்வா இருக்க, அதெல்லாம் மறந்துரு, நிறைய வருஷம்லாம் போயிட்டு தயவு செய்து என்னைய மறந்துரு, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்கான். இல்லை நான் வந்து சாம்பலா போனாலும் சரி உன்னை விடவே மாட்டேன், உன் பின்னாடியே தான் வருவேன் அப்படின்னு சொல்றா. என்னால் உன்னை விடவே முடியாது, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றா. நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சிட்டு தயவு செய்து நம்பு அப்படின்னு சொல்றான். நீ இப்போதைக்கு ஒரு நல்ல புக் படிக்க ஒரு நல்ல சிட்டி போற, ரொம்ப அழகான ஹேண்ட்ஸம் மேனை நீ வந்து மீட் பண்ணுற, கண்டிப்பாக அவன் மேலே உனக்கு லவ் வந்திருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, இன்னும் உனக்கு நிறைய லைஃப் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது, நீ இன்னும் இதை விட அழகான புக் படிப்ப, பெட்டரான சிட்டி பார்ப்ப, ரொம்பவே ஹேண்ட்ஸமான ஆள் பார்ப்ப, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும், நீ வந்து ரொம்பவே லவ்வில் விழுவ, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். இப்போ உள்ளது எல்லாத்தையும் மறந்தால் கண்டிப்பாக உனக்கு நல்ல லைஃப் கிடைக்கும். இப்போ இந்த முடிவை நீ ஏற்றுக்கிட்டாதான் உனக்கு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆகும், அது ரொம்பவே புதுசாக இருக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், நீ அதை நம்பினாதான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை என்னோட நல்ல முடிவு உன்னோட சந்தோஷமாக வாழ்கிறது மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்கிறான், இவ்வளோ நேரம் உன் மண்டைக்கு வந்து நான் சொன்னது உரைக்கவே இல்லையா, உன் மண்டை ஃபுல்லாகவே வந்து தண்ணி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கான். இன்னும் ஒரு பெரிய ஸ்டூப்பிட்டாக இருக்கியே அப்படின்னு. ஆமாம் நான் வந்து ஸ்டூப்பிட் இடியட் எல்லாமே தான், உனக்கு தான் தெரியுமே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி திரும்பியும் கிஸ் பண்ணுறா. ஹீரோ தடுக்கான். அப்போ வந்து ஹீரோ கழுத்தில் உள்ள செயினில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மோதிரம் இருக்குல்ல, அதை பார்த்துடுறா. அதை பார்த்தோன்னே வேற வழி இல்லாமல் ஹீரோவே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இந்த சைடு குணாவை காட்டுறாங்க. குணா எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவான், அவனும் கிளம்பி வந்துடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கழுத்தில் கொஞ்சம் அடிபட்ட மாதிரி இருக்குது. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறான், இதே மாதிரி வந்து வெளில போயிடாத, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், யாராவது கேட்டால் நான் சொல்லுவேன், என்னோட கேட் வந்து பரண்டி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா, சாரிப்பா உனக்கு அனிமையாக இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை இந்த மாதிரி செஞ்சுட்டேன். அதுக்கு ஹீரோ ஒன்றும் சொல்லாமல் எழுந்திரிச்சிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு சொல்கிறான், நீ வந்து என்னோட லாயருக்கு பணம் அனுப்புறதை நிறுத்திருப்பா, எனக்கு வந்து தேவையான அமௌண்ட் இருக்குது அப்படின்ன உடனே ஹீரோயின் சொல்கிறா, எனக்கும் தேவையான மணி இருக்குது, இருந்தாலும் நான் வந்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவே சொல்கிறான், இந்த சாங்காயில் வந்து தனியாக வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம், ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், தயவுசெய்து நீ வந்து அமௌண்ட்லாம் அனுப்பாத அப்படின்னு சொல்கிறான். உனக்கு என்னது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை நான் கண்டிப்பாக செய்ய எப்போதுமே தயங்க மாட்டேன், ஆனால் இப்போ என்னால் முடியாது, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன், ரொம்ப நாளாக வந்து உன்னோட தடையாக நான் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு. ஹீரோயின் வந்து இப்பவும் விட மாட்டேங்கா. என்னதான் நடந்துச்சு என்கிட்ட தயவு செய்து சொல்லேன் அப்படின்னு கேட்கா. ஒன்றுமே நடக்கலை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கரெக்டாக வெளியில் போகும்போது குணா கரெக்டாக பொக்கேவோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்து குணா ஷாக் ஆயிடுறான், குணாவை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிடுறான்.
குணா கேட்கா என்னாச்சு நீ மறந்துட்டியா, நம்ம 2 பேரும் வந்து இன்றைக்கி வெளில போகலான் இருந்தோமே அப்படின்ன உடனே ஐம் சாரி அப்படின்னு மட்டும் ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். குணா உள்ள வந்து உனக்காண்டி தான் இந்த பொக்கே வாங்கிட்டு வந்தேன், நீ ஏதாவது ஃப்ளவர் வேஸ் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிடுறா. ஆல்ரெடி வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து முத்தச்சண்டை நடந்துச்சுலாப்பா. அப்போ அந்த ஃப்ளவர் வேஸ் வந்து கீழே விழுந்துச்சுல, அதை பார்த்த உடனே இவன் தப்பாக நினச்சிக்கிறான். என்னாச்சு ஹீரோ உன்னை புள்ளி பண்ணானா, என்னாச்சு ஏதாவது நடந்துச்சா அப்படின்ன உடனே அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அப்போ எப்படி இது விழுந்துச்சு அப்படின்னா தெரியாமல் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் வந்து பூனையை பார்த்து இது என்ன அப்படின்ன உடனே இது வந்து ஹீரோவோட பூனை மியா அப்படின்ன உடனே குணாக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் வந்து குணா வாங்கி கொடுத்த டாடாய்ஸ் கூட வந்து மியாந்தன்னு சொல்லி பேர் வச்சிருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சரி நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி க்ளீனும் பண்ணி வச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ ஒன்று சொல்வா பாருங்க, குணாவை பார்த்து ஒன்று கேட்கா, நான் இப்போ தனியாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்கா. குணாவும் ஹீரோயினை புரிஞ்சுட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறான். பாவம் ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. குணா வெளியில் போய் சும்மா இல்லாமல் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து உன்னை மீட் பண்ணி ஹீரோயினை பற்றி பேசணும் அப்படின்னா ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். ஹீரோவும் குணாவும் மீட் பண்ணி பேசுகிறானுங்க. குணா தான் சொல்கிறான், எனக்கு ஹீரோயின் ரொம்ப வருஷமாகவே தெரியும், நாங்கள் 2 பேரும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. இவ்வளோ வருஷத்தில் வந்து அவள் எனக்காண்டி தான் வேலை செஞ்சேன், நான் அவளை நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னோடனே ஹீரோ சொல்கிறான், அவளை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லியா? அவள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு தான் இருக்கா. ஆனால் வந்து அவள் ரொம்பவே வருத்தத்துலேயும் கவலையும் தான் இருக்கா. அவள் ரொம்பவே வருத்தத்துலேயும் கவலையும் இருக்கிறதுனால யாரு கூடயும் அவள் பேசவே மாட்டா, வேலையை மட்டும்தான் செய்வா. நீ வந்ததுக்கப்புறம் இன்னும் மோசமாயிட்டு அவளோட நடவடிக்கைலாம் ரொம்பவே அவள் வந்து கவலையாக மாறிட்டா. ரொம்பவே சோகமாக மாறதுக்கு காரணம் நீ தான். இன்னைக்கு நீ கிளம்புன உடனே அவள் ரொம்பவே கண் கலங்கி தான் இருந்தா. நான் வந்து அவளை கம்ஃபர்ட் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து அவள் என்னைய போக சொல்லிட்டா. எனக்கு இப்படியே இருக்கிறது பிடிக்கல, ரொம்ப வருஷமா அவள் கூட தான் இருக்கேன், ஃப்ரெண்டாக இருந்தேன், இப்போ வந்து எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி இப்போ அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்ட உடனே ஹீரோயின் மேலே நீ என்ன தான் இன்டென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி குணா கேட்கான். நான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு டைம் ஆகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புனா குணா ஹீரோ சட்டையை பிடிச்சிடுறான். உனக்கான பொண்ணை உன்னால் ஒழுங்காக கவனிக்க முடியல அப்படின்னா அவள் கண்டிப்பாக என்னோட வேலை மாறிடுவா. அவள் உனக்காண்டி அழுகுறான்னு நீ அவளை பற்றி கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்க. நீ மட்டும் அவள் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அவள் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். எனக்கு நீ வந்து பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்ன உடனே எனக்கும் அவளுக்கும் லவ் வந்து முன்னாடியே பிரேக்கப் ஆயிட்டு, யாராவது அவளை விரும்பினா அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து பார்ப்பேன் அவன் நல்லவனா, அவனால் வந்து அவள் லைஃப் நல்லா இருக்குமான்னு சொல்லி பார்க்க தான் செய்வேன். நீ ரொம்ப நல்லவன் மாரி நடிக்காத சரியா? சொன்னேன் முன்னாடி வந்து அவளை லவ் பண்ணேன்னு சொன்னேன், இப்போ நீ வந்து அவளை லவ் பண்ணலன்னு சொல்கிற, அப்போ எதுக்காண்டி நீ திருப்பி வந்த? ஹீரோக்கும் கோவம் வருது, இருந்தாலும் கையெல்லாம் முறுக்கிட்டு அமைதியாக தான் சொல்கிறான். ஹீரோயின் ரொம்பவே உறுதியான ஆளு, நான் அவள்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், அவள் தான் கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். 4 வருஷம் முன்னாடி அவளை வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விட்டுட்டு போனேன். உண்மையிலே நீ லவ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி செஞ்சிருப்பியா? நீ எவ்வளோ ஒரு பெரிய மோசக்காரன், ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி திட்டுறான். உன்னால தான் அவன் இன்னும் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, காரணம் எல்லாத்துக்குமே நீ தான் அப்படின்னு சொல்லிடுறான். குணா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். ஒன்றுமே சொல்லாமல் இருந்தவொடனே குணாவே சொல்கிறான், நீ ஏதோ கஷ்டமான சூழ்நிலையில் இருக்க, உன்னை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை, ஆனால் உன்னோட டிசிஷன் மட்டும் சீக்கிரம் எடுத்துருப்பா. உன்னால் அவளை பார்த்துக்கிற முடியல, உன்னால் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல அப்படின்னா நீ வந்து வித்ட்ரா பண்ணிடு அப்படின்ன உடனே சரி நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறான். உடனே குணா சொல்கிறான், நான் வந்து ஹீரோயினை நல்ல விதமாக பார்த்துக்கிருவேன், அவளோட ஃபியூச்சர் நல்லபடியாக இருக்கும், நான் உனக்கு கேரண்டி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். நான் வந்து சுவிட்சர்லாந்துக்கு கிளம்பி போகிறேன், ஆனால் வந்து அவள்கிட்ட சொல்லாமல் போகிறேன் அப்படின்ன உடனே நீ அவள்கிட்ட சொன்னால் மட்டும்தானே அவன் வந்து உன்னைய வந்து விடுவா அப்படின்னு சொல்லி குணா கேட்கான். நான் ஆல்ரெடி அவள்கிட்ட சொன்னேன், ஆனால் வந்து அவள் தான் என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்டையும் என்னுடைய பாஸ்போர்ட்டையும் கிழிச்சு போட்டுட்டா, அதனால தான் அப்படின்ன உடனே குணாவால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஹீரோ வந்து குணாட்ட சொல்கிறான், நீ வந்து ஹீரோயினா நல்லா பார்த்துக்கோ, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுன்னா தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் திரும்பி வந்து ஒன்ட்ட பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். குணா ரொம்பவே அமைதியாக தான் இருக்கான். ஆனால் ஹீரோவுக்கு தான் வந்து லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிட்டு. ஹீரோக்கு தான் ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்கே, ஹீரோக்கு முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நடந்து போயிட்டுருக்கான். காரில் போய் நிறைய மாத்திரையை எடுத்து போட்டு தண்ணி குடிச்சிட்ருக்கான். ஹீரோக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆன உடனே டிரைவர்கிட்ட கேட்க, அவன்கிட்ட வந்து ஏதாவது சிகரெட் இருக்கா அப்படின்ன உடனே உங்கள் ஹெல்த்துக்கு சிகரெட்லாம் குடிக்கக்கூடாது, நீங்கள் தான் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கீங்க, சிகரெட் வந்து குடித்தா ரொம்பவே ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் நாங்கள் யாருமே சிகரெட்டே குடிக்கிறதில்ல, ஆனால் என்ன நீங்களே கேட்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கான். ஹீரோ ஒன்றுமே சொல்லாமல் இருந்துடுறான். இந்த சைடு பிங்கி வந்து குணாவை பார்க்க வந்திருக்கா. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா சொல்லு, நானும் வந்து உனக்காண்டி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
உடனே குணாவும் சரி உட்காரு பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து மெயினாக வந்ததுக்கு காரணமே என்னோட இன்விடேஷன் கொடுக்கத்தான். எனக்கு இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் அப்படின்னு சொல்லி இன்விடேஷனை கொடுத்தோன்னா யாரோட அப்படின்னு சொல்லி கேட்கான். அவன் தான் அப்படின்ன உடனே யார் அன்னைக்கு உனக்கு காய்ச்சல் அப்போ வந்து உன்னைய கொடுமைப்படுத்தினானா அவனா அப்படின்னு சொல்லி குணாவும் கேட்கான். ஆமாப்பா, ஆம்பளையில் எப்போதுமே வந்து ஷார்ட் டெம்பராக தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமே வந்து அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான் தெரியுமா. அவன் ரொம்பவே நல்லவன். அப்பப்போ ஷார்ட் டெம்பரில் நடந்துக்கிறது வந்து இயற்கை தானே அப்படின்னு சொல்கிறா. அந்த கிறுக்கனையா நீ வந்து கல்யாணம் பண்ண போற? நான் வரவே மாட்டேன். இந்த பத்திரிகையை நீயே வச்சுக்கோ, நீ என்னாலும் ஒளிஞ்சு போ. நடுவில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு அழுதுட்டுன்னு வந்து நின்னா வச்சுக்கோ, ஏன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பற்றி விடுறான். பிங்கி நீ வரலன்னா போ அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிடுறா. அப்போ ஹீரோயின் வந்து பின்னாடி நின்று சொல்கிறா, இதுதான் உன்னோட ஷார்ட் டெம்பர் அப்படின்ட்டு. இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஆர்ஆர் டிராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.